ஹலோ மக்களே. ஸோ இன்னைக்கு சண்டே நியூஸ் பேப்பரில் நம்ம 7th நவம்பர் நியூஸ் பேப்பர். எப்பவுமே சண்டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்டிகல்ஸ்லாம் டீட்டெயிலாக சிலதுலாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சண்டேஸில் மட்டும் நம்ம தனித்தனியாக இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகல்ஸ் மாதிரி பார்ப்போம். ஸோ தட் ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை வந்து நம்ம ப்ராப்பராக டிஸ்கஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா PCA, அதாவது ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன். ஸோ இது எதுக்காக இருக்கு, எந்த பேப்பர்ல நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது எல்லாமே பார்ப்போம். ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா இது GS3 நம்மளோட எக்கனாமிக்ஸ்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக், ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன். ஸோ எதுக்கு இருக்கு அப்படின்னா, பேங்க்ஸை வந்துட்டு எப்படி நம்ம ஹோல்ட் பண்ண போறோம், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த பேங்க்ஸை வந்து நம்ம எப்படி ப்ராப்பரா பார்க்க போறோம், ஹெல்த் ஆஃப் த பேங்க்ஸை வந்துட்டு வச்சுக்க போறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன டேர்ம்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸோட அசோசியேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து மெயின்ஸ்லயுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், அஸ் வெல் அஸ் ப்ரிலிம்ஸ்லயுமே வந்து பார்த்தா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன் மாதிரி இந்த ஆர்டிக்கல் கொடுத்துருப்பாங்க. இதுக்கான ரீசனை முதல்ல நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ டேர்ம்ஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா என்ன ஆக்சுவலா வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் வந்து RBI கொடுக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாதிரி. சப்போஸ் ஏதாவது ஒரு பேங்க்கோட ஹெல்த் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னா அவங்கள எப்படி நம்ம முன்னாடியே சரி செஞ்சிடுறது, வித்தவுட் அவங்களோட ஃபங்க்ஷனிங்கை வந்துட்டு ஃபர்தராக ரொம்ப அது பெருசாக்காம இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே அந்த ஹெல்த் ஆஃப் த பேங்க்கை வந்து நம்ம எப்படி சரி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக இருக்கக்கூடியது தான் இந்த ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் RBI கொடுக்கக்கூடியது. ரீசெண்டாக அதோட ஃப்ரேம் ஒர்க்கை வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. 2017 கடைசியாக ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ கொண்டு வந்திருக்காங்க 2021. ஃபர்ஸ்ட் எப்போ வந்துச்சு இந்த ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு டிசம்பர் 2002 தான் வந்துட்டு இதை முதல்ல கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ திரும்ப ரிவிஷன் வந்து நடந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில டேர்ம்ஸ் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ எதுக்காக இந்த ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன், ஃபினான்ஷியல் ஹெல்த் ஆஃப் த பேங்க்னா என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துக்கணும். ஸோ ஃபினான்ஷியல் ஹெல்த் ஆஃப் த பேங்க் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்போவுமே ஒரு பேங்க்கோட செயல்பாடு வந்து எப்படி இருக்கும்னு பார்த்துருவோம். ஒரு பேங்க்குக்கு வந்து அவங்களுக்கு வரக்கூடிய இன்கம் என்ன அப்படின்னா, நம்ம மேஜரான இன்கம் வந்து மக்களான நம்ம எல்லாம் வச்சுக்கக்கூடிய டெபாசிட்ஸ். ஸோ இந்த டெபாசிட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்கம் கேட்டகரியில வருமா இல்லை லைபிலிட்டியில கேட்டகரியில வருமா அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். டெபாசிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைபிலிட்டி. ஏன் அப்படிங்கிறது வந்து சொல்றேன். ஸோ இந்த டெபாசிட்ஸை வந்துட்டு நம்ம டிமாண்ட் டெபாசிட் அண்ட் டைம் டெபாசிட் அப்படின்னு 2 விதமா பிரிக்கிறோம். ஸோ டிமாண்ட் டெபாசிட்னா நம்ம கேட்ட உடனே கொடுக்கணும், பேங்க் நமக்கு வந்து கொடுத்துடணும். ஸோ டைம் டெபாசிட்ஸ்னா FD மாதிரிலாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்ம அதுக்கு ரீபே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. டிமாண்ட் டெபாசிட்டுங்கிறது வந்து ATM கார்டில் நீங்கள் போய் டக்குன்னு போய் ஸ்வைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை பேங்க் கொடுத்து தான் ஆகணும், நீங்கள் எந்த இடத்துல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ. ஸோ இப்படிதான். இது ஏன் வந்துட்டு அசட்ல இல்லாமல் லைபிலிட்டியில் போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எப்போ நம்ம போய் கேட்டாலும் அந்த டெபாசிட்டை பேங்க் நமக்கு கொடுத்து தான் ஆகணும். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லைபிலிட்டி. பேங்க் சைடில் நம்ம எப்போ போய் கேட்டாலும் வந்துட்டு பேங்க் கொடுக்கணும். ஸோ அப்போ பேங்க்குக்கு வரக்கூடிய இன்கம் என்னென்ன இருக்கு, ஜென்ரேஷன் எப்படி வரும் அப்படின்னா, மேஜராக வந்து பேங்க் கொடுக்கக்கூடிய லோன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு வரக்கூடிய இன்கம். ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம டெபாசிட்டர்ஸ் எல்லாத்தையுமே மணியை வந்து டெபாசிட் பண்ணிட்டோம், பேங்க்ல வந்துட்டு அமௌண்ட்டை வந்து போட்டாச்சு. ஸோ இந்த பேங்க் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த டெபாசிட் பண்ணதை இப்போ நம்ம வந்து டைம் டெபாசிட் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தோம் அப்படின்னா பேங்க் நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. டெபாசிட்டர்ஸ்க்கு என்ன அப்படின்னா, மணி வந்து சேஃபாக இருக்கு. ஸோ ஆஸ் அ காமன் மேனாக என்னால் வீட்டில் அந்த அளவுக்கு நான் பத்திரமா வச்சுக்க முடியாது, இல்லை எங்கேருந்தாவது போனால் நிறைய பயங்கள் இருக்கு, நான் ஒரு சேஃபான ஒரு ஆள் கிட்ட கொடுக்கணும். அந்த ஆள் யாருன்னா பேங்க்கு. ஏன் நான் பேங்க் கிட்ட வைக்கிறேன் அப்படின்னா, அதுக்கு வந்து கவர்மெண்ட் பேக்கிங் இருக்கு. சப்போஸ் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா கவர்மெண்ட் வந்து எனக்கு ரீபே பண்ணிடுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அதனால நான் பேங்க் கிட்ட வச்சுட்டேன். ஸோ இப்போ இந்த பேங்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகணும். ஸோ நம்ம டெபாசிட் பண்ணியாச்சு. ஸோ டெபாசிட்ஸை வச்சு பேங்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்னொருத்தருக்கு வந்து லெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல பேங்கர் வந்து ஒரு லெண்டரா இருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த டெபாசிட்ஸை வந்துட்டு இன்னொரு கம்பெனிக்கோ கார்பரேட்டுக்கோ இண்டிவிஜுவலுக்கோ யாருக்கு வேணாலும் பார்த்தீங்கன்னா லெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த லெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு கட்டணம், நான் உனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்கேன் அப்படிங்கும்போது பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோன் பீரியட் முடியறதுக்குள்ள அவங்களோட பிரின்சிபல் அமௌண்ட்டு எல்லாத்தையுமே ரீபே பண்ணி ஆரம்பிக்கணும். சப்போஸ் இப்போ
ஏதாவது ஒரு தருணத்துல அந்த பேங்க் மேல இருக்கிற நம்பிக்கை வந்து மக்களுக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னா, மக்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க? எல்லாருமே ஒண்ணா வந்து அந்த பேங்க்ல இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையுமே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ எல்லாருமே எடுத்துட்டாங்க அப்படின்னா, பேங்க்குக்கு வந்து மணி இருக்காது. ரீசன் என்ன அப்படின்னா, பேங்க் வந்து எல்லாத்தையுமே வந்து லெண்ட் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் மணி வந்து அவங்க வச்சுக்கணும். ரீசன் என்ன? எஸ்எல்ஆர், சிஆர்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹோல்டு பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து வருவோம். எஸ்எல்ஆர், சிஆர்ஆர்ன்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா டைமும் பேங்க் மேல நம்பிக்கை இல்லாததுனால, எல்லா எல்லா டெபாசிட்டர்ஸும் வந்து எடுத்துக்கிட்டாங்க பேங்க் கிட்டேருந்து மணிய அப்படின்னா, அந்த சிச்சுவேஷன் வந்து பேங்க் ரன் ஆயிடும். அண்ட் பேங்க்கால வந்து ஃபங்ஷனே பண்ண முடியாது. ஏன்னா, அவங்களுக்கு நம்பி இருக்கிறதே அவங்க லெண்டிங்கை நம்பி தான் இருக்காங்க. டெபாசிட்டர்ஸ் மணியை வச்சு தான் அவங்க லெண்டிங் பண்ணி அந்த ஆப்ரேஷனே வந்துட்டு கொண்டு போறாங்க. பட் அந்த சிச்சுவேஷன் வந்து இல்லாம போயிடும். ஸோ ஏன் இந்த மாதிரி ஒரு பேங்க் ரன் சிச்சுவேஷன்லாம் நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் திங் வந்து எக்கனாமி ஆஸ் அ ஹோலா வந்துட்டு ரொம்ப ஒரு கிரைசிஸ்ல இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கிரைசிஸ்ல இருக்கும்போது என்ன ஆகும்னா, பீப்புள் கிட்ட மணி இல்லாம அவங்க வந்து பேங்க்லேருந்து எடுக்கிறதுக்காக போகலாம். அப்படி இல்லைன்னா அந்த பேங்கோட ஹெல்த் வந்து வீக்கா இருக்கலாம். ஸோ ஹெல்த்னா என்ன? இப்போ எந்தெந்த கம்பெனிஸ்லாம் அந்த அமௌண்ட்டை வந்து வாங்கியிருக்கிறாங்க, லோன் வந்து எடுத்திருப்பாங்க இல்லைங்களா, கம்பெனிஸ், கார்ப்பரேட்ஸ் எல்லாமே. ஸோ இந்த கம்பெனிஸும் கார்ப்பரேட்ஸும் அவங்களால ரீபே பண்ண முடியாத சிச்சுவேஷன் வந்துடுச்சு அப்படின்னா, அப்போ என்ன ஆகும்? அந்த லைபிலிட்டி ஃபுல்லாகவே பேங்க் மேலே வந்துடும். ஸோ டெபாசிட்டர் வந்து கேட்டால் பேங்க்னால வந்துட்டு கொடுத்த அமௌண்ட்டை லெண்ட் பண்ணதுனால அவங்களால திரும்பி இது பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ அதுதான் இங்கே வந்துட்டு பிரச்சனை. ஸோ இப்போ பேங்க்குக்கு வந்துட்டு ரீபே பண்றதுக்கு அமௌண்ட் இல்ல அப்படின்னா, பேங்க் மேல இருக்கிற நம்பிக்கை போயிட்டு, நம்ம மணி வந்துட்டு கிடைக்காம போயிருமோ அப்படின்னு ஒரு பயம் வந்து மக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க்ல இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையுமே எடுக்கணும்னு பார்ப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பேங்கோட ஃபினான்ஷியல் ஹெல்த்த ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் எப்பவுமே ஒரு பேங்க் லெண்ட் பண்ணும்போது ப்ரொசீஜர்ஸ் வந்து நெறைய வச்சிருப்பாங்க. ஒரு கொலேட்ரல் வாங்குறதா இருக்கட்டும், அந்த கம்பெனிய வந்து அசஸ் பண்றதா இருக்கட்டும், அவங்களோட டாக்ஸ் ஃபைலிங்ஸு, பெரிய பெரிய லார்ஜ் கார்ப்பரேட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இன்கம் டேக்ஸ் ப்ராப்பராக ஃபைல் பண்ணுறாங்களா, அவங்களோட ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கு, ப்ராஃபிட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பேங்க் செக் பண்ணிட்டு தான் ஹியூஜ் அமௌண்ட்ஸ் வந்து லெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி லெண்ட் பண்ணி பே பண்ணாமல் இருந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட விஜய் மல்யா அவர்கள், நீரவ் மோடி அவர்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீபே பண்ண முடியாம ஹெபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இது எல்லாமே கிடைச்சிருக்கும் அவங்களுக்கு. ஸோ இது ஒழுங்காவே வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் இல்லை, ஒழுங்கா வந்துட்டு அவங்க ப்ராப்பரா வந்து ரீபே பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூஜிட்டிவ் எக்கனாமிக் அஃபெண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சாரி, ஹேபிச்சுவல் இல்லாத ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபியூஜிட்டிவ் எக்கனாமிக் அஃபெண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நேம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஆட் பண்ணி. ஓகே. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் எல்லாமே நடக்குது. ஸோ ஒன் திங் வந்து இந்த இது வந்து வச்சுப்பாங்க கம்பெனிஸ் கிட்டேருந்து கொலேட்ரல் பார்க்கறது. இன்னொன்று வந்து என்னன்னா, மேண்டேட்ரியா பேங்க் அவங்க கிட்ட கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து சேகரித்து வைக்கணும். ஏன் அப்படின்னா, இதெல்லாமே ஆர்பிஐ நார்ம்ஸ். சப்போஸ் ஏதாவது கன்ஸ்ட்ரெயின் வந்துடுச்சு அப்படின்னா, பேங்க் இந்த அசட்ஸ்லேருந்து எடுத்து டெபாசிட்டர்ஸை வந்துட்டு மணியை திரும்பி ரீபே பண்ண. ஸோ இந்த சிஆர்ஆர், எஸ்எல்ஆர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சிஆர்ஆருங்கிறது வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. இது வந்து ஒரு ரிசர்வ் மாதிரி, ஸ்டாக் மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸ்டாக்னா நம்ம இது பண்ணி வச்சுக்கிறது, கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து வச்சுக்கிறது. ஸோ இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோல பேங்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆர்பிஐ வந்து ரூல்ஸ் போட்டுருவாங்க. இந்த அளவுக்கு நீங்க ஒரு அமௌண்ட்டு என்கிட்ட வச்சுக்கணும், அதே மாதிரி உங்க பேங்க்ல நீங்களே கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து ஸ்டாக் மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஸோ கேஷ் ரிசர்வ் ரேஷியோல என்ன நடக்கும் அப்படின்னா, பேங்க்ஸ் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஆர்பிஐ கூட வச்சுக்கணும். ஸோ அதுதான் வந்து சிஆர்ஆர். அடுத்து வந்து எஸ்எல்ஆர். ஸோ எஸ்எல்ஆர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். லிக்விடிட்டி ரேஷியோ. ஸோ இந்த ரேஷியோ வந்து பேங்க் வந்து அவங்கக்குள்ளேயே இன்டர்னலா வச்சுப்பாங்க. ஸோ இது வந்து சிஆர்ஆர், எஸ்எல்ஆர் இது ரெண்டும் அவங்களே அவங்க கிட்ட வச்சுக்கிறது தான் சிஆர்ஆர் அண்ட் எஸ்எல்ஆர். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, சிஆர்ஆர் வந்து அரௌண்ட் 4% இருக்கு. அண்ட் எஸ்எல்ஆர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 18% வந்துட்டு இருக்குது.
ஆர்பிஐயோட நாம் இதுபடி. ஸோ இந்த 18% 4% எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு டெபாசிட்ஸ் வந்திருக்கோ அதோட பெர்சன்டேஜ் நம்ம வந்து எடுக்கிறது. சிஆர்ஆர் வந்து லிக்விட் அசட்ஸாக பேங்க் வச்சுக்கணும் ஆர்பிஐ கிட்ட. எஸ்எல்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே அவங்க கிட்ட வச்சுக்கிறது. இது வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், கோல்டு, கேஷ் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் சிஆர்ஆர் அண்ட் எஸ்எல்ஆர். அதே மாதிரி அவங்க லென் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த ரேட்ஸுமே வந்துட்டு மாறும். ஸோ வந்து ரெப்போ ரேட்டு, பேங்க் ரேட்டு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லெண்டிங் ரேட்டு. ஓகேங்களா? ஸோ ரெப்போ ரேட்டுங்கிறது வந்துட்டு ஆர்பிஐ எந்த ரேட்ல பேங்க்ஸுக்கு வந்து அமௌண்ட் கொடுக்குறாங்க அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ரெப்போ ரேட்டுன்னு சொல்லுவோம். ஆர்பிஐ பேங்க்ஸ் கிட்டேருந்து அமௌண்ட் வாங்குறாங்கன்னா அதுக்கு சார்ஜ் பண்ணக்கூடிய ரேட்டை வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதே மாதிரி எம்எஸ்எஃப் அப்படிங்கிறது இருக்கு. அது வந்து மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது வந்து என்னன்னா ஓவர் நைட்ல அர்ஜென்ட்டா பேங்க்குக்கு ஏதாவது மணி தேவைப்படுது அப்படின்னா வாங்கக்கூடிய அந்த ஒரு ரேட் ஆர்பிஐ கிட்டேருந்து அவங்க வாங்குவாங்க இல்லைங்களா? ஸோ இது வந்து மேக்ஸிமம் ஸ்கெடியூல் கமர்ஷியல் பேங்க்ஸ் அவங்க தான் வாங்க. ஸ்கெடியூல் கமர்ஷியல் பேங்க்ஸுங்கும் போது ஸ்கெடியூல் பேங்க்ஸுங்கிறது வந்து ஆர்பிஐயோட ஸ்கெடியூல்ல ஒரு சில பேங்க்ஸ் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே ஸ்கெடியூல் பேங்க்ஸ்ன்னு சொல்லுவோம். கமர்ஷியல் பேங்க்குங்கும் போது நம்மளோட ப்ராஃபிட்ஸை மேஜரா வச்சு ஒரு கமர்ஷியல் லெவல்ல இயங்கக்கூடிய பேங்க்கை கமர்ஷியல் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ஓவர் நைட்ல ஒன் டே பீரியடுக்காக நம்ம டக்குன்னு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டிஸை வச்சுட்டு வாங்குறது தான் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி வந்து ஹையராக இருக்கும். நார்மலாக ரெண்டிங் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது எம்எஸ்எஃப் வந்து ஹையராக இருக்கும். ரீசன் என்னன்னா ஓவர் நைட்ல வந்து வாங்குறோம், பெரிய லெவல்ல செக்கிங்கோ எதுவுமே வந்து பண்ண முடியாது. அதனால இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு சில பேசிக் டேர்ம்ஸ் நம்ம இதை வந்து பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பஃபர்ஸை வச்சு தான் பேங்க் வந்து பார்த்து லென் பண்ணுவாங்க. பட் சம்டைம்ஸ் அந்த கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லார்ஜாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன்லேயோ இல்லைனா வந்து டெக்னிக்கலாவோ ஏதாவது ஃபால்ஸ் நடந்துருச்சு, அவங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் வந்துட்டு வரல அப்படிங்கும்போது அந்த கம்பெனிஸால ரீபே பண்ண முடியல அப்படின்னா பிரச்சனை வந்துட்டு ஏற்படும். ஸோ பிரச்சனை ஏற்பட்டா அந்த இது எல்லாமே வந்து அசட்ஸ் எல்லாத்த ஏன்னா லெண்டிங் தான் வந்து பேங்க்குக்கு அசட்ஸ். ஸோ அந்த லோன்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்க முடியாததுனால பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ஸ்ட்ரெஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ எப்படி இந்த ஸ்ட்ரெஸ் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்துட்டு பேங்க்குக்கு வந்து திரும்ப ரீபே வந்து பண்ணல. ஸோ பேங்க்குக்கு சம் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வருது. இந்த அசட் வந்துட்டு நம்மளுக்கு திரும்ப கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி பேங்க்குக்கு வந்து ஒரு தயக்கம் வந்து இருந்துட்டே இருக்கு. கிடைக்கலன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லேயே இந்த பேங்க் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எத்தனை டேஸ்க்கு இந்த அசெட்ஸ் வந்து ரீபே ஆகலையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பிரிக்கிறோம். ஸோ எடுத்த உடனே ஒரு அசெட் என்பிவே ஆயிடுமா அப்படின்னா எடுத்த உடனேலாம் ஆகாது. அதுக்குன்னு ஒரு சில கிரைட்டீரியாஸ் வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ சப்போஸ் பேங்க்குக்கு வந்து பேமெண்ட் வந்து ரெகுலராக வந்துருச்சு, ஸ்டாண்டர்ட் அசட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஸ்டாண்டர்ட் அப்படின்றது ப்ராப்பராக ஒரு அசட் நம்ம வந்து இது கொடுக்குறோம், அது வந்து ரீபே ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. பட் ஒரு சில மாதங்கள்ல வந்து சம்டைம்ஸ் இது நார்மலாக டே டு டேல நம்மளுக்கே நடக்கும். நம்மளால சம்டைம்ஸ் வந்து ரெண்ட் பே பண்ண முடியாமல் இருக்கலாம் ஒரு மாதம், இல்லைன்னா தாமதமாக பே பண்ணலாம். குறிப்பிட்ட டேட்ல சொல்லாமல் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே பே பண்ணாமல் செகண்ட் வீக்ல பே பண்ணுவோம், இல்லை இஎம்ஐல கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ அதுக்கான ஃபைனை வந்து நம்ம திரும்ப பே பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஜென்ரலாக நடக்கிற மாதிரி தான். ஸோ அதுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் நம்ம கொடுத்து தான் ஆகணும். சம்டைம்ஸ் எக்கனாமியில் வந்து கொஞ்சம் ஓவராலாகவே பிரச்சனை இருக்கும்போது கம்பெனிஸாலேயோ இல்லை இண்டிவிஜுவல்ஸாலே பே பண்ணாமல் இருக்க முடியும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் அசட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் அசட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக பேமெண்ட் வருது, கரெக்டாக டியூ டேட்குள்ளே எல்லா பேமெண்ட்டையும் முடிச்சிருவாங்க, இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் எல்லாத்தையுமே ப்ராப்பராக பார்த்து கட்டிட்டாங்க அப்படின்னா அது ரெகுலர், எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இன்னொரு டைப் இருக்கு, அது வந்து ஸ்ட்ரெஸ்ட் அசட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த ஸ்ட்ரெஸ்ட் அசட்ல தான் 3 டைப் வந்துட்டு இருக்குது. சப்போஸ் இந்த டிலே வந்துட்டு 1லேருந்து 30 நாட்களுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ராப்பராக பே பண்ணல அப்படின்னா அது எஸ்எம்ஏ 0ன்னு சொல்லணும். 60 டேஸ் வரைக்கும் ஆச்சுன்னா அது எஸ்எம்ஏ டைப் 1 அண்ட் 90 டேஸ் வரைக்கும் ஆச்சுன்னா எஸ்எம்ஏ டைப் 2 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். 90 டேஸையும் தாண்டி ப்ராப்பரான அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணல, இல்லைன்னா பிரின்சிபல்லையும் அமௌண்ட் வந்து எதையும்
கம்மி பண்ணல. அப்படி மாரி சிச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னா, அது பேங்க்குக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸ வந்து ஏற்படுத்திரும். ஏன்னா, இது திரும்பி வருமா? வராதான்னே வந்து தெரியாது. ஸோ, அதுக்கப்புறம் 90 நாட்களுக்கு மேல தாண்டி போன அப்புறம், அந்த அசட்ட வந்துட்டு நம்ம நான் பெர்ஃபார்மிங் அசட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இத ஏன் அசட் அப்படின்னு சொல்றோம்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க லெண்ட் பண்ணியிருக்கோம். லெண்ட் பண்ணா அது வந்து பேங்க்குக்கான அசட். பட் இந்த அசட் வந்து செயலிழந்து நிக்குது அப்படிங்கிறதுனால இது நான் பெர்ஃபார்மிங். இதனால நமக்கு இன்னுமே ப்ராஃபிட்ஸ் வந்து வராது, இன்கம் நம்மளால ஜென்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கிறதுனால அந்த அசட் வந்து சரியா செயல்படலை. அதனால தான் இது வந்து நான் பெர்ஃபார்மிங் அசட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது வந்து பேங்க்லேருந்து நம்ம பார்க்கக்கூடியதுனால இது நான் பெர்ஃபார்மிங் அசட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ 90 டேஸ்க்கு மேலே வந்து தாண்டி போயிடுச்சு. ஸோ இப்போ இந்த அசட் வந்து பார்த்தீங்கன்னா நான் பெர்ஃபார்மிங் ஆயிடுச்சு. ஸோ இந்த நான் பெர்ஃபார்மிங்ல எல்லா நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸும் லாஸ் தான் ஆயிடுமா? அதை திரும்பி எடுக்கவே முடியாதா? இல்லை வேற எந்த ஒரு மீன்ஸுமே வந்துட்டு செய்ய முடியாதா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. ஒரு சில டைம்ஸ் வந்து நம்ம அந்த அசட்டுக்கு வந்து கொஞ்சம் வேற ஏதாச்சும் மீன்ஸ் மூலியமா வேற கம்பெனிக்கு அதை வித்தாலோ இல்லைனா கொஞ்சம் வந்து சப்போர்ட் கொடுத்தாலோ அந்த அசட்டை வந்து நம்ம திரும்ப நார்மல் ஆக்க முடியும். ஸோ அதுக்காக நம்ம வந்து செயல்படுறது தான் வேரியஸ் மெஷர்ஸ், பேங்கிங் மெஷர்ஸ் எல்லாமே எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த நான் பெர்ஃபார்மிங் அசட்ல ஃபர்ஸ்ட் வந்து சப்ஸ்டாண்டர்ட் அசட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த சப்ஸ்டாண்டர்ட் அசட்ஸ் அப்படின்னா நான் ஒரு 12 மாசம், அதாவது 1 இயர் பட் 12 மாசம் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஸோ ஜென்ரலா எக்கனாமில பொறுத்த வரைக்கும் டேஸ் கணக்கோ இல்ல மந்த் கணக்கோ அப்படி சொல்லினா எக்கனாமி அண்ட் பாலிட்டி இதுல வந்து நம்ம கிளியரா பார்த்துக்கணும். ஏன்னா மாதங்கள்ல வந்து நம்மளுக்கு இது வந்துட்டு மாறும். இப்போ 30 டேஸ் 31 டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் ஆஃப் டேஸ் வந்துட்டு மாறும். ஸோ பாலிட்டியில ஒரு சில இடங்கள்ல படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பிரசிடென்ட்டுக்காக இருக்கட்டும், இல்லைனா வந்து பிரசிடென்ட்ஸ் ரூல் போடுறதுக்கு எமர்ஜென்சிலாம் போடுறதுக்காக பார்த்துருந்தீங்கன்னா 30 டேஸ்க்குள்ள 2 மந்த்ஸ்க்குள்ள அந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ப்ராப்பராக ஒரு பில் எத்தனை நாளில் பாஸ் ஆகணும் அந்த மாதிரி டேஸ் அண்ட் மந்த்ஸ் இது மந்த் வந்து ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அப்படிதான் ரிஃப்ளெக்ஷன் இருக்குமே தவிர நம்ம வந்து ஒரு ஒரு சில டைம்ஸ் 2 மந்த்ஸுங்கிறது 60 டேஸ் இருக்கும், ஒரு சில டைம்ஸ் 2 மந்த்ஸுங்கிறது 61 டேஸ் இருக்கும். அண்ட் ஜூலை ஆகஸ்ட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 62 டேஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். 2 மந்த்ஸ் அப்படிங்கிறது தான் கணக்கு. ஸோ அதனால அது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. ஸோ 12 மந்த்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, நம்ம 1 இயர் அதை எழுதிக்கலாமான்னா அந்த மாதிரி ஜென்ரலாக பண்ணக்கூடாது. நம்ம பார்க்கும்போது அது 1 இயர் பட் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ வந்து ஒரு என்பிஏ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொன்னோம்னா 12 மந்த்ஸ் வரைக்கும் இருந்துச்சுன்னா சப்ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவோம். 12க்கு மேலே போச்சு அப்படின்னா 12 மந்த்ஸுக்கு மேலே போச்சு அப்படின்னா அதை டவுட்ஃபுல் அசெட்ஸ். ஸோ அது வந்துட்டு திரும்ப வர்றது டவுட்டு தான் அது. பட் சப்ஸ்டாண்டர்ட்ல இருக்கும்போது அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் நம்ம ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணி அந்த ரிவைவ் பண்ணலாம். பட் அதுக்கும் மேலே போயிடுச்சு அப்படின்னா அது வந்து இந்த அசெட் ஆயிடும். டவுட்ஃபுல் அசெட் ஆயிடும். அந்த டவுட்ஃபுல் அசெட்டுமே வந்துட்டு ஒரு 12 மந்த்ஸுக்கு எக்ஸ்ட்ரா இப்போ என்பிஏலேருந்து என்பிஏ நம்மளோட சப்ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 12 மந்த்ஸு, அந்த 12 மந்த்ஸ்லேருந்து இன்னும் 12 மந்த்ஸ் வரைக்கும் போச்சு அப்படின்னா அதை வந்து டவுட்ஃபுல் அசெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சப்போஸ் அந்த டவுட்ஃபுல் அசெட்டை வந்து இனிமேல் நம்ம ரெக்கவரே பண்ண முடியாது, அந்த 12 மந்த்ஸையும் தாண்டி அது போயிடுச்சு அப்படின்னா அது வந்து லாஸ் அசெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஆர்பிஐ தான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இனிமேல்ட்டு அந்த லோனை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. கம்ப்ளீட்டா நம்ம பேலன்ஸ் ஷீட்டை வச்சு அதை நம்ம இது பண்ணிடணும், எடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து லாஸ் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்கான டேர்ம்ஸ் நம்ம வந்து பார்க்கக்கூடியது. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா என்பிஎஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறைய இது வந்து என்பிஎஸ் ஆயிடுச்சு, கன்வெர்ட் ஆயிடுச்சு. நிறைய லோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்பிஎஸ் கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஹெல்த் ஆஃப் த பேங்க் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இது குறிக்குது. ஈவன் பிரிக்ஸ் நேஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்தியா தான் வந்துட்டு பேக்ல இருக்கு. ஸோ இது எல்லாமே ரொம்ப கவலைக்குரிய விஷயமா தான் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7 lakh crore வரைக்கும் லோன்ஸ் வந்துட்டு என்பிஎஸ்ஸா நம்ம இது பண்ணியிருந்தோம். அதுக்காக தான் வேரியஸ் ஸ்டெப்ஸ் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் என்னென்னவா இருக்கு அப்படின்னா ப்ராப்பரா செக் பண்ணாம நம்ம வந்து லெண்டிங் எல்லாமே பண்றது. ஸோ பேங்கிங் மெக்கானிசம் அதில் மால் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிறது. ஸோ இது ஒரு பிரச்சனை. அப்புறம் வந்து மிஸ்கவர்னன்ஸ், நிறையா வந்துட்டு காம்படிஷன், மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய காம்படிஷன், அப்புறம் இந்த மாதிரி பேண்டமிக்காக இருக்கட்டும், இல்லைனா ஓவராலாக குளோபல் லெவலில் ஏதாச்சும் ஃபினான்ஷியல் க்ரைசிஸ், இல்லைனா வந்து கரப்ஷன் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி, ஸோ ரைட் ஆஃப் பண்ணிடுறது பேங்க் லெவல்லையே. ஸோ அது எல்லாமே மிஸ்கவர்னன்ஸ்குள்ளே வந்துடும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட் ப்ராப்பராக இல்லை அப்படின்ற
அப்படின்னாலே நம்மளுக்கு நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் வந்து வந்துடும். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்கனாமி அஸ் அ ஹோலா வந்து பயங்கரமா ஷேக் ஆகும். பேங்கிங் சிஸ்டம் மேலேயும் கவர்மெண்ட் மேலேயும் இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து மக்களுக்கு பயங்கரமா குலைஞ்சிரும். அப்புறம் வந்து பேலன்ஸ் ஷீட் சிண்ட்ரோம்ஸ் ஆயிடும். ஸோ கார்ப்பரேட் ட்வின் பேலன்ஸ் ஷீட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சைட் கார்ப்பரேட் செக்டாருமே ஸ்ட்ரெஸ்டா இருக்கும். அதே மாதிரி பேங்க்லயுமே வந்து என்பிஎஸ் அதிகமா இருக்கும். ஸோ வேலை வாய்ப்புகள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அதிகரிச்சிரும். அந்த என்பிஏ ரிலேட்டடா என்னென்ன கேசஸ்லாம் ஃபைல் ஆகுதோ அது எல்லாமே அகைன் பெண்டிங் ஆயிட்டு நம்மளுக்கு திரும்ப கேசஸ் பெண்டிங். ஸோ ஜுடிஷியரியும் அஃபெக்ட் பண்ணும். ஓவராலாக எக்கனாமிக் ஹெல்த் ஆஃப் த பேங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப்ட் ஆகிடும். ஸோ இதுக்காக தான் நம்ம வேரியஸ் மெஷர்ஸ் வந்து எடுக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன், டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல்ஸ், அதுக்கப்புறம் இது பேட் பேங்க்ஸ், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஒரிஜினேட் ஆயிடுச்சு. இந்த ஸ்பெசிஃபிக் என்பிஏக்காக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கமிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1991 செட் பண்ண நரசிம்மன் கமிட்டி. ஸோ இவங்க தான் இந்த என்பிஎஸை வந்துட்டு எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேரியஸ் மெஷர்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க. அதில் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியது இந்த ரெக்கவரி ட்ரிபியூனல்ஸ் ஒன்று, லோக் அடாலட்ஸ், சர்ஃபேசி ஆக்ட், அப்புறம் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் மிஷன் இந்திரதனுஷ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்மளுக்கு கொண்டு வந்தது. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இப்போ ரீசெண்டாக வந்தது ஒன்று வந்து ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன், அதுக்கப்புறம் நம்மளோட அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. ஸோ அதை ரெண்டுத்தையும் பார்ப்போம். ஏன்னா ரீசெண்டாக அது வந்து நியூஸில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் அப்படின்னா என்னங்கிறத உள்ள பார்ப்போம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சில பேங்க்ஸை வந்து வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருக்கோம். அதாவது இது என்பிஏ ஆகாம இந்த பேங்க் வந்து வீக்கர் ஆயிட்டே இருக்கு. அதோட பர்ஃபார்மன்ஸை வந்துட்டு நம்மளால ஜட்ஜ் பண்ணும்போது அது ரொம்ப வீக்கர் ஆயிட்டே இருக்கு. ஸோ இதை கண்காணிச்சு இது என்பிஏ ஆகாம நம்ம வந்து எப்படியாச்சும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெட் என்பிஏ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலா ஹையா இருக்கும். பட் இது வந்து ஒரு லாஸ் ஆகாம பார்க்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்து நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இந்த ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன். எந்த பேங்க்ஸ் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பேங்க்குக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பிசிஏ வழியா போடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இனிமேல்ட்டு கொஞ்சம் ஒரு சில லெண்டிங் ஆப்ரேஷன்ஸ்லாம் இங்க ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கைடன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஆர்பிஐ வந்து கைடன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இந்த ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன். ப்ராம்ப்ட்டுங்கும் போது கரெக்டான டைம்ல இந்த என்பிஎஸ் லாஸ் ஆகாம தவிர்க்கிறது தான் இந்த ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன். ஸோ லெண்டிங் ப்ராக்டிசஸை வந்து ரெகுலரைஸ் பண்றது அந்த ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2002ல நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2017ல ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுத்து ஒரு சில சேஞ்சஸ் ஏற்படுத்தியிருப்பாங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சேஞ்சஸ் கொடுத்து 2 days நவம்பர் 2 அனுப்ப கொடுத்துருப்பாங்க. அண்ட் இது வந்து ஜனவரி 1, 2022 அப்ளிகபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்துட்டு என்னென்ன கிரைட்டீரியாஸ் வச்சு ஒரு பேங்க் வந்து என்பிஏவா இருக்கா, இல்லை ஏன் இதை வந்து இவ்வளோ என்பிஎஸ் அதிகமாக இருக்குது, இதை நம்ம வந்து நம்ம லிஸ்ட்டில் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சிருக்கணும் அப்படின்னு வச்சு எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு சில பேராமீட்டர்ஸ் இருக்கு. என்னென்னா இதுதான் பேராமீட்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிஆர்ஏஆர். ஸோ சிஆர்ஏஆர்னா என்ன அப்படின்னா கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸ். ஸோ கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸ்னா என்ன? கேபிட்டல்னா பேங்க்ல இருக்கக்கூடிய இன்கம், அவங்களோட எந்த அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கு அப்படிங்கிறது தான் வந்துட்டு கேபிட்டல். ஸோ இந்த கேபிட்டல் ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸ், எந்த அசெட்ஸ்லாம் வந்து ரிட்டர்ன் ஆகாம இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும், அதை வந்து ரிஸ்க் அசெட்ஸ் சொல்லிட்டு சொல்லுவோம். அது வந்து ரீபே பண்ணாம ஒரு லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கிறது ரிஸ்க் அசெட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரிஸ்கை வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு எவ்வளோ கேபிட்டல் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறது தான் இந்த கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸ். ஸோ இதை வச்சு ஒன் ஆஃப் த கிரைட்டீரியாவை வச்சு நம்ம செக் பண்றோம். ஸோ அது வந்துட்டு 3% கீழே இருக்கு, பட் 6% கீழே இருக்கு, பட் 3% ஈக்குவலா இருக்கு அப்படின்னா ஸோ வந்து ஆர்பிஐ வந்துட்டு ஒரு சில பிளான்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க, எப்படி இந்த ரீகேபிட்டலைஸ் பண்ணலாம் இந்த அசெட்ஸ் எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து நெட் என்பிஏ, எந்த அளவுக்கு என்பிஏ வந்து ரேஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இந்த பேட் லோன்ஸ் ஆர் இந்த என்பிஎஸ் எல்லாத்தையும் எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு பார்ப்பாங்க. மூணாவது கிரைட்டீரியா என்ன வச்சிருந்தாங்க அப்படின்னா ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ். ஸோ ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ்னா என்ன அப்படின்னா பேங்க் கொடுக்குறாங்க இல்லையா அசெட்ஸ், அதாச்சும் அவங்க லெண்டிங்
ப்ராக்டிசஸ். அந்த ரெண்டிங் ப்ராக்டிசஸ்னால பேங்க்குக்கு என்னென்ன ப்ராஃபிட்ஸ் வந்து வரக்கூடியது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து வேரியஸ் கேட்டகரிஸ். ஸோ ரிஸ்க் த்ரெஷோல்ட் 1, த்ரெஷோல்ட் 2 எந்த அளவுக்கு அந்த பேங்க்குக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கறது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி தான் கிளாசிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம இதுவாக போக தேவையில்லை. பட் ஜென்ரலாக நம்ம வந்து இதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். ஸோ ஜென்ரலாக இந்த டேர்ம்ஸ் அண்ட் இது வச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்கக்கூடிய ஃப்ரேம் ஒர்க்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இதை மட்டும் எடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னா அந்த ரிஸ்க் ஆன் ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் அதை மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டு மிச்ச கிரைட்டீரியாஸ் எல்லாத்தையுமே வச்சு நம்ம செக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது தான் இந்த ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன். டைமிங்காக போயிட்டு அவங்க லாஸ் ஆகாமல் அந்த பேங்க்கை வந்துட்டு ரிவைவ் பண்ணுறது தான் ரிஸ்க் ஆன் அசெட் ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன். அண்ட் இது வந்து எந்தெந்த பேங்க்ஸுக்குலாம் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். ஸோ ஸ்கெடியூல் பேங்க்ஸ்க்கு எல்லாமே அப்ளிகபிள். கமர்ஷியலாக பர்பஸ் பண்ணுற இருக்கிற பேங்க்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அப்ளிகபிள். கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்க்கும் என்பிஎஃப்சிஸ்க்கும் இது வந்து அப்ளிகபிள் கிடையாது. அட் த சேம் டைம் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு நம்மளுக்கு இந்த பேங்க்ஸ் எல்லாம் பேமெண்ட் பேங்க்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா க்ரைட்டீரியா உள்ளார நம்மளுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதாச்சும் அவங்களையுமே நம்ம வந்து பிசிஏக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக பேமெண்ட் பேங்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு சில ஃப்ரேம் ஒர்க்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே. ரீஜனல் ரூரல் பேங்க்ஸு, அதே மாதிரி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், பேமெண்ட் பேங்க்ஸ் இவங்க எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டாங்க. பட் ஃபர்ஸ்ட் 2017 வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் ரூரல் பேங்க்ஸோ இல்லைனா பேமெண்ட் பேங்க்ஸோ இல்லை. இப்போ அவங்க எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணிட்டாங்க இந்த பிசிஏ ஃப்ரேம் ஒர்க்குள்ள. ஸோ இதை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன். அப்புறம் இன்னொரு ரீசெண்டாக கொண்டு வந்த சேஞ்ச் தான் வந்து நேஷனல் அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. அதை பற்றி பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து எந்த அளவுக்கு என்பிஎஸ் இருக்கு, லாஸ்ட் இயர்லேருந்து இந்த இயர் வரைக்கும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சும்மா டேட்டா மாதிரி ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க எப்படி இதுவாகுது அப்படின்ட்டு. ஸோ மீடியம் ஸ்ட்ரெஸ், பேஸ் லைன் ஆக்சுவலாக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்ஸ் யூனியன் பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணிக்கூடிய மெஷர்ஸ் எல்லாத்தையுமே ஆப்ரேஷனலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு நியூ பேட் பேங்க் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த நியூ பேட் பேங்க் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்ஏஆர்சிஎல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், நேஷனல் அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி லிமிடெடு. அதோட சேர்ந்து இந்தியன் அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தான் வந்து அந்த அசெட்ஸ் எல்லாத்தையுமே பேட் அசெட்ஸ், பேட் பேங்க்னா என்னன்னா ஒன்றும் இல்லைங்க, பேங்க்ல இருக்கக்கூடிய என்பிஎஸ் எல்லாத்தையுமே இந்த பேட் பேங்க் வந்து வாங்கிட்டு பேங்க்குக்கு ஒரு ரிவைவிங் மெஷர் வந்துட்டு தரும். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்டு லோன் எல்லாத்தையுமே வாங்கிட்டு அதை ரிவைவ் பண்றது தான் இந்த பேட் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட். ஸோ இப்போ கிளீன் பண்ண போறாங்க, பேலன்ஸ் ஷீட் ஆஃப் த பேங்க் வந்து கிளீன் பண்ண போறாங்க. அந்த வகையில வந்துட்டு பாத்தீங்கன்னா 22 பேட் லோனை வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா நாங்கள் வந்து பண்ண போறோம். அது வந்து கிட்டத்தட்ட 89,000 crore அளவுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த கிளீன் அப் பேலன்ஸ் ஷீட்ஸுக்கு. ஸோ எந்த மாதிரி வருது இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல எதுக்கெல்லாம் அந்த பேட் பேங்க்ஸ் ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2 lakh crore நெட் ஒர்த் இருக்கக்கூடிய பேட் லோன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம திரும்ப நல்ல இதுவாக மாற்ற போகிறோம், யூஸ்ஃபுல் அசட்ஸாக மாற்ற போகிறோம். அட் த சேம் டைம் அதுக்கு நமக்கு பேங்க் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, கார்பஸ் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,600 crore அளவுக்கு இந்த ரெக்கவரிக்காக வந்து ஒதுக்கியிருக்காங்க. 5 இயர்ஸ்க்குள்ள நம்ம இந்த அளவுக்கு ஒரு அசட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2021 to 22 பட்ஜெட்ல வந்துட்டு கொடுக்குது. ஸோ இந்த அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, இந்த 2 கம்பெனியும் சேர்ந்து தான் இந்த அசட்ஸை வந்து யூஸ்ஃபுல் அசட்ஸாக மாற்ற போகுது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ஏஆர்சிஎல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் வந்துட்டு அந்த பேங்க், அந்த கம்பெனி. இந்த கம்பெனி என்ன பண்ணோம் அப்படின்னா என்னென்ன அசட்ஸ் எல்லாம் வந்துட்டு பேட் அசட்ஸா இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து வாங்கிடும். ஸோ பேங்க்ஸ் கிட்டேருந்து வாங்கி 50%, 15% ஆஃப் த அமௌண்ட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேஷில் கொடுத்துரும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறத செக்யூரிட்டி ரெசிப்ட்ஸ் மாதிரி சும்மா ஒரு டாக்குமெண்ட் பேப்பர் மாதிரி வந்து கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி இந்த என்ஏஆர்சிஎல் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா பேங்க்ஸுக்கு வந்துட்டு இப்போ நம்பிக்கை இருக்கேன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து இதை சப்போஸ் சரி பண்ண முடியல அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மேத்து மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை கொடுத்து கிளியர் பண்ணிடுவாங்க, நம்ம அசெட்டை வந்து சேவ் பண்ணிடுவாங்க அப்படின்னு பேங்க்குக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஸோ இந்த 85% ஆஃப் த அசெட்டை வந்துட்டு சரி செய்யறதுக்கு தான் இந்த 30,600 crore. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து நம்ம என்ஏஆர்சிஎல் வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ரெசல்யூஷன், அசெட் ரெசல்யூஷன் கம்பெனி, அந்த கம்பெனி பேர் வந்து ஐடிஆர்சிஎல், இந்தியன்
டெப்ட் ரெசல்யூஷன் கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த நேஷனல் அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்குள்ள இருக்கிற லோன்ஸ் எல்லாத்தையும் மார்க்கெட்ல வந்து செல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஸ்ட்ரெஸ்டு லோன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்துட்டு செல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். சப்போஸ் அந்த லோனை மார்க்கெட்ல செல் பண்ணி வேற ஏதாவது கம்பெனி அதை எடுத்துக்கிட்டு பெட்டர் ஆக்க முடிஞ்சா ரொம்ப வெல் அண்ட் குட். அமௌண்ட்டை வாங்கிட்டு திரும்ப வந்து பேங்கிங் சிஸ்டம்குள்ளாரே கொடுத்துருவாங்க. அப்படி வாங்க முடியல, ஏன்னா 85% வந்துட்டு நம்ம இதுவாக தானே கொடுத்துருக்கோம், ரெசிப்டாக தானே கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து வேற ஏதாவது ஒரு பிரைவேட் கம்பெனியோ யாரோ வந்து நான் இந்த அசட்டை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அப்படின்னா அவங்க கிட்டேருந்து அமௌண்ட்டை வாங்கி எந்த பேங்க்கு கிட்டேருந்து அந்த இதை வாங்கியிருக்கோமோ, பேட் லோன்ஸை வாங்கியிருக்கோமோ அந்த பேங்க்கு கிட்ட திரும்ப கொடுத்துருவாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய அமௌண்ட் இப்போ 85%ல 70% தான் ரெக்கவரி பண்ண முடிஞ்சது, 15% வந்துட்டு கிடைக்கல. ஏன்னா கம்மியாக தான் வைக்க முடியும் பேட் லோனுங்கிறதுனால. ஸோ அந்த 70%ல இருக்கு 85ல வந்து 70% கொடுத்துட்டோம், மிச்சம் இருக்க 15% இந்த 30,600 crore கார்பஸ்லேருந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. சப்போஸ் அந்த அசட்டை வந்து விற்கவே முடியல, யாருமே முன் வந்து அதை வந்து யூஸ்ஃபுல் அசட்டாக மாற்றுறதுக்கு இது இல்லை அப்படின்னா அதை அப்படியே லிக்விஃபை பண்ணிட்டு இந்த மிச்சம் இருக்கிற 85% இந்த 30,000 ஸ்டாக்லேருந்து வந்து எடுத்து வந்து திரும்ப அந்த பேங்க்குக்கே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இப்படிதான் வந்து பேசிக்கா இந்த இது வந்துட்டு நடக்கும். ஸோ கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் அவங்க டீசெண்டாக இதுலேருந்து வந்து வெளியே வந்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து பேங்க் ஸ்ட்ரக்சர். எந்தெந்த லோன்ஸ் எல்லாம் வந்துட்டு பேட் லோன்ஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டோமோ அது எல்லாத்தையும் வாங்கி ஓப்பன் மார்க்கெட்டில் ஃப்ளோட் பண்ண முடிஞ்சால் அதை ஃப்ளோட் பண்ணி அதை விற்று பேங்க்ஸ்க்கு திரும்ப ரீபே பண்ணுவாங்க. அப்படி ஃபுல்லாக விற்க முடியலனாலும் எந்த அளவுக்கு விற்க முடிஞ்சுதோ அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு மிச்சத்தை இந்த கார்பஸ்லேருந்து எடுத்து கொடுப்பாங்க. ஒருவேளை அதை செல்லே பண்ண முடியலன்னா இந்த கார்பஸ்லேருந்தே டைரக்டா எடுத்து அந்த 85% கொடுத்துருவாங்க. அண்ட் இந்த ஐடிஆர்சிஎல்ல வந்து என்ன ரேஷியோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐடிஆர்சிஎல்ல பப்ளிக் செக்டர் பேங்க்ஸோ அப்புறம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸோ மேக்ஸிமமாக 49% ஆஃப் ஸ்டேக் வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க. அண்ட் அகெயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அட்வான்டேஜ் தான், ஏன்னா கவர்மெண்ட் பேக்கிங் இருக்கு. மிச்சம் இருக்கக்கூடிய 51% வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் செக்டர் கிட்ட இருக்கும். ஸோ இதுதான் வந்து நியூ பேட் பேங்க் ஸ்ட்ரக்சர். இது வந்து நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நம்மளோட பேங்க் இதில் என்பிஎஸ் ரெக்கவரியில். ஸோ இது ரெண்டும் நியூ ப்ரொபோசல்ஸ்னால நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்பிஎஸ்ல அதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இந்த டாபிக் இதோட முடியுது. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை.